அனைவருக்கும் வணக்கம். ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் 2025. இப்போ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். பதிவை முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. இப்போ இந்த ஜூலை மாதம் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். காலச்சக்கரத்துக்கு 8வது ராசியா வரக்கூடியது விருச்சிகம். விருச்சிகத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு, கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத டீடெயிலா அனலைஸ் பண்ணலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு உடைய சஞ்சாரம். ராகு குரு பார்வையில இருக்கிறதுனால பாதிப்புகளை ஓரளவுக்கு குறைச்சு கொடுக்கும். ஆனா 4ஆம் இடத்து ராகு அர்த்தாஷ்டம ராகுவா ரியாக்ட் ஆகும். ஆகவே 4ஆம் இடம் சார்ந்த விஷயங்கள் ஒரு மாதிரி மேலோட்டமான சிம்டம்ஸ் ஒரு சில பாதிப்புகளை கொடுக்கும். ஆனா குரு பார்வையில் இருக்கிறதுனால எதுவும் நம்முடைய கையை மீறி போகாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி. பஞ்சம சனி அவ்வளவா நல்லது பண்றது இல்ல. அதையும் சனி பகவான் நமக்கு 3 நாளுக்குரிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு 5ஆம் இடத்துல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் சார்ந்த காரகத்துவங்கள்ல ஒரு மாதிரியான மேலோட்டமான சிம்டம்ஸையும் பிரச்சனையும் கொடுக்கும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி கரெக்டா 12ஆம் தேதி வக்ரம் ஆயிடுறாரு. வக்ர சனி நிச்சயமா நமக்கு நல்ல பலன்களை கொடுக்கும், மேஜரா ட்ரபிளை கொடுக்காது. எனவே இந்த மாதத்துல 12ஆம் தேதிக்கு மேல சனி நமக்கு ஃபேவரா வராரு. சோ அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம். அடுத்து நம்முடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு, மாளவிய யோகத்தோட இருக்காரு. சுக்கிரன் வந்து கேந்திர ஸ்தானங்கள்ல வலிமை அடையும் போது, ஆட்சி ஆகும் போது அது மாளவிய யோகமாக கன்வெர்ட் ஆகும். பஞ்சமகா புருஷ யோகத்துல மிக முக்கியமான ஒரு யோகம் மாளவிய யோகம். எனவே இந்த மாதத்துல சுக்கிரன் கலத்திர ஸ்தானத்துல அமர்றது நமக்கு மாளவிய யோகத்தை கொடுக்கும். அதன் வகையில இந்த சுக்கிரனுடைய சஞ்சாரம் நமக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்து நம்ம பாக்குறது அஷ்டம ஸ்தானத்துல குரு சூரியன் இணைவு. இது குரு சிவராஜ் யோகம் சொல்லுவோம். ஆனா அஷ்டமத்துல இருக்கிறதுனால அது அவ்வளவா சிறப்பு கிடையாது. பொதுவா அஷ்டமத்துல குரு இருந்தா அது ஒரு மாதிரி குழப்பமான பலன்களை தான் செய்யும். அதே மாதிரி இந்த மாதத்துல ஜீவனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய நம்முடைய ராசிக்கு 10ஆம் அதிபதியான சூரிய பகவான் அஷ்டமத்துல, அது அவ்வளவா சிறப்பு இல்ல. ஜீவனாதிபதி அஷ்டமத்துக்கு போறது அவ்வளவா நல்ல விஷயம் கிடையாது. எனவே அஷ்டமஸ்தானம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. அடுத்து நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன். புதன் நமக்கு பாதி சுபர் பாதி அசுபர், அதாவது அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து லாபாதிபதி. அதன் வகையில இந்த புதன் பகவான் நம்மளுக்கு பாகியத்துல இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பாக்குறது ஜீவனஸ்தானத்துல செவ்வாய் கேது இணைவு. நம்முடைய ராசிநாதன் ஜீவனஸ்தானத்துல, பொதுவா ராசிநாதன் ஜீவனத்துல இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா கேதுவோட கன்ஜெக்ஷன் வச்சிருக்கிறது ஒரு பெரிய குற்றம். அடுத்து இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா 16ஆம் தேதி சூரிய பயிற்சி. சூரியன் நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகிறாரு. 18ஆம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆயிடுவாரு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா வந்து 26ஆம் தேதி சுக்கிர பயிற்சி. சுக்கிர பகவான் 7ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சுக்கிரன் வந்து 8க்கு வர்றது நமக்கு ஒரு வகையில நல்லதுதான், ஒரு சிறப்பான பலனை தான் செய்யும். விபரீத ராஜயோகமா கன்வெர்ட் ஆகும். அது மாதத்தோட கடைசியில ஆக்டிவேட் பண்ணுது. இதோட கண்டினியூஷன் அடுத்த மாதத்துல நமக்கு சிறப்பா இருக்கும். அடுத்து நம்ம பாக்குறது வந்து கரெக்டா 28ஆம் தேதி செவ்வாய் பயிற்சி. செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறது. அது ஒரு உன்னதமான அமைப்பு தான். இதெல்லாம் மாதத்தோட கடைசியில ஏற்படுது. இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் ஜீவனத்துல கேதுவோட இணைஞ்சிருக்காரு. இது வந்து தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனையை அதிகமா கொடுத்துரும். இப்போ வந்து மைண்ட் ஃபுல்லா பார்த்தோம்னா தொழில் உத்தியோகம் சார்ந்த சிந்தனையாவே ஓடிட்டு இருக்கும். நிறைய பணம் சம்பாதிக்கணும், நம்முடைய கமிட்மெண்ட் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணணும், ஒரு ஃப்ரீடம், ஒரு ஜாப்ல ஒரு ஃப்ரீடம் இருக்கணும், ஒரு உத்தியோகத்துல ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் அப்படின்னு இந்த ஒரு மனமானது அப்படியே ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி கேதுவோட இணைந்த செவ்வாயா இருக்கிறதுனால தொழில் உத்தியோகத்துல திருப்தி நிலையை அடைய முடியாது. மனசுல ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும். பாக்குற உத்தியோகம், செய்யக்கூடிய தொழில், இதுல ஒரு மாதிரியான குறை வருத்தம் இருந்துகிட்டே இருக்கும். நிறைய பேர் வந்து உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா, அப்படி இல்லைனாக்கா தொழிலை சேஞ்ச் பண்ணுவோமா, ஒரு சிலருக்கு தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்கிற எண்ணம்லாம் வரும். இந்த மாதிரியான மனநிலைய தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு மாதிரி மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும். மனமானது திருப்தி அடையாது. ஒரு விஷயத்துல போய் போர்ஷன் எடுக்கிறீங்கன்னா இதை விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்பு குணத்தையும் அடுத்த கட்டத்தை நோக்கிய ஒரு பயணத்தையும் இந்த மனமானது தொடர்ச்சியா கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு வகையில நல்லதுதான். ஆனா என்ன ஒரு மைனஸான விஷயம்னா அவசர மாற்றங்களுக்கான அடித்தளத்தை கொடுக்கும். டக்கு டக்குன்னு முடிவெடுத்து மாத்திக்கிட்டே இருப்போம், தொழிலையும் உத்தியோகத்தையும் மாத்திக்கிட்டே இருப்போம். அது வந்து நான் குற்றமா பாக்குறேன். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் பணிச்சுமை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு நிம்மதி இல்லாத ஒரு மனநிலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதத்துல தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை முதல் 28 நாட்கள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுத்துட்டு போறது நல்லது. அவசரப்பட்டு உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ண வேண்டாம். அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயங்களை அவசரப்பட்டு ஹைலி இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். இந்த மாதத்துல கொஞ்சம் நிதான
நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அதே மாதிரி உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ண போறீங்கன்னா ஒரு விஷயம் கன்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி பழைய விஷயத்தை விட்டுற வேண்டாம். சோ அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. எனவே தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜா இருக்கு. ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியல. மனசு ஏதோ ஒரு விஷயத்தை தேடுது. தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதோ ஒரு விஷயத்தை தேடுது. அந்த விஷயம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்துல மனமானது கொஞ்சம் திருப்தி அடையாத மனநிலையிலேயே டிராவல் பண்ணிட்டு இருக்கு. ஏதோ அந்த உத்தியோகத்தை பார்க்கணும், ஏதோ அந்த தொழிலை பண்ணணும், கமிட்மெண்ட் நமக்கு நிறைய இருக்கு அப்படிங்கிற கட்டாயத்தின் பேர்ல செய்ய வைக்கிற ஒரு அமைப்புக்கு எடுத்துட்டு வருது. இது ஒரு டெம்பரரியான அமைப்பு தான். இந்த மனநிலை தானாவே மாறிடும். அதனால அவசர மாற்றம், அவசர முடிவுகள் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இந்த மாதத்துல பர்டிகுலரா பண்ணக்கூடாது. அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல ராகுவுடைய சஞ்சாரம். அது குரு பார்வையில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கண்ட்ரோல்டா இருக்குன்னு அர்த்தம். பொதுவா நாள்ல ராகு இருக்கும்போது தாயாரோட ஒத்து போகாத மனநிலை இருக்கும். தாயாரோட அடிக்கடி கருத்து வேறுபாடு, அப்படிலாம் தாயாருக்கு மருத்துவ செலவு அடிக்கடி வருது. தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல ஏதாச்சும் பாதிப்புகள் தொடர்ச்சியா இருக்கிறது. அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல தொடர் விரைய செலவு, வண்டி வாகனத்தை சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதே மாதிரி நம்ம ஆசைப்பட்டு வாங்கின வண்டியை விற்கக்கூடிய ஒரு அவல நிலை. அதெல்லாம் பொதுவா நாள்ல ராகு இருக்கும்போது டிஃபால்ட்டா ஏற்படும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியமும் ஒரு ஸ்டேபிளா இருக்காது. அது இந்த 4th ஹவுஸ்ல இருக்கிற ராகு டிஃபால்ட் தான் அந்த ப்ராப்ளம்ஸை மாத்தி மாத்தி கொடுக்கும். அதே மாதிரி மன ஆரோக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் பாதிக்கப்பட்ட நிலையில இருக்கும். மனசுல இப்ப நிறைய கவலை, குழப்பம், எந்த ட்ராக்ல நம்ம டிராவல் பண்றது அப்படிங்கிற மாதிரியான மன குழப்பம் இருக்கும். ஒரே நேரத்துல 2-3 ஆப்ஷன் நம்ம கண்ணு முன்னாடி இருக்கும். எதை சூஸ் பண்றதுன்னு தெரியாது. மன விரக்தின்னு சொல்லுவோம். அதை 4ஆம் இடத்து ராகு டிஃபால்ட்டா கொடுத்துரும். குரு பார்வையில இருக்கிறதுனால இந்த நேரத்துல உங்க மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொல்ல மாட்டீங்க யாருக்கிட்டையும். உங்க மனசுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வச்சுப்பீங்க. வெளியில பாக்குறப்ப ஏதோ ஒரு ஹாப்பியா அப்படியே நடிச்சிட்டு இருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள நிறைய குறைகள், கவலைகள் இருக்கும். அதை யார்கிட்ட ஷேர் பண்றதுன்னு கூட தெரியாது. அந்த மாதிரியான ஒரு குழப்பமான மனநிலையை இந்த ராகு 4ஆம் இடத்து ராகு கொடுக்கும். குரு பார்வையில இருக்கிறதுனால அதை மத்தவங்கள்ட்ட எக்ஸ்போஸ் பண்ணாம மத்தவங்களுக்கு முன்னாடி நடிச்சுக்கிட்டு இருப்பீங்க. சோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கிரியேட் பண்ணும். மத்தவங்களுடைய பார்வைக்கு நீங்க ஏதோ ஹாப்பியா இருக்கிற மாதிரி தெரியும். அதை தான் இந்த குரு பார்வை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணும். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள் இல்லை. இருந்தாலும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், மன ஆரோக்கியம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருங்க. அதே மாதிரி இந்த மாதத்துல அஷ்டமத்துல குரு சூரியனுடைய ஆக்டிவேஷன் இருக்கு. அது பார்த்தோன்னா கொஞ்சம் டிம்மு தான். ஜீவனாதிபதி அஷ்டமத்துக்கு போனா தொழில்ல உத்தியோகத்துல பலு கொஞ்சம் அந்த சுமை அதிகமா இருக்கிறதுனால ஏதாச்சும் உடல் ஆரோக்கிய ரீதியா ட்ரபிள் வரலாம். அதே மாதிரி இந்த உஷ்ணாதிக்கம் சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வரலாம். கழிவு நீக்க உறுப்புகள், உங்களுடைய வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடைய பிரைவேட் பார்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். குறிப்பா உஷ்ணாதிக்கத்தால ஏதாச்சும் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வரலாம். தோல் சம்பந்தப்பட்ட வியாதி ஏதாச்சும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4ஆம் இடத்து ராகு இதை டிஃபால்ட்டா கொடுக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். அதனால தோல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த வண்டி வாகனத்துல டிராவல் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. அஷ்டமத்துல சூரியன் குருடைய ஆக்டிவேஷன் இருக்கு. அதனால அந்த வண்டி வாகனத்துல எல்லாம் கொஞ்சம் ஹை ஸ்பீடா போறதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா கொஞ்சம் முன்கூட்டியே கிளம்பி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே கிளம்பி நீங்க டிராவலை மேற்கொள்றது நல்லது. எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியம், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், வண்டி வாகனம் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது. அடுத்து நம்ம பாக்குறது 5ஆம் இடத்து சனி. பஞ்சம சனி பொதுவா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வீக சொத்துல ஏதாச்சும் குழப்பத்தை கொண்டு டிஃபால்ட்டா விட்டுரும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம், சொத்து பிரிக்கிறது சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல ஏதாச்சும் வில்லங்கத்தை மேலோட்டமா கொடுக்கும். அதே மாதிரி குலதெய்வ வழிபாட்டுல ஏதாச்சும் தடை தாமதத்தை கொடுக்கும். அடுத்து நம்ம பாக்குறது குழந்தைகள், பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம். குழந்தை பாக்கியத்துல 5ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கும்போது டிஃபால்ட்டா தடை தாமதம் ஏற்படுது. இப்ப குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு எல்லாம் மன ரீதியா ஒரு விரக்தி தன்மை வரும். நிறைய முயற்சி பண்றோம், நிறைய செலவு பண்றோம், ஒரு நல்ல செய்தி கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியான மன வருத்தம், மன கவலை வரும். இந்த மாதத்துல 12ஆம் தேதிக்கு மேல குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். ஏன்னா சனி வக்ரம் ஆகிறாரு, அது நமக்கு யோகம். எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகளோட 12ஆம் தேதிக்கு மேல மருத்துவருடைய நீங்க ஆலோசனையின்படி செயல்படும் போது சுப செய்திகளை நிச்சயமா எதிர்பார்க்கலாம். எனவே குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல செய்தி கிடைச்சிடும். அடுத்து பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாள் பிள்ளைகளோட ஒரு மாதிரி போராட்டமா போயிருக்கும். பிள்ளைகளால நிறைய மன உளைச்சல், மன வருத்தம் இதெல்லாம் மேலோட்டமா இருந்திருக்கும். பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியமும் ஒரு ஸ்டேபிளா இருந்திருக்காது. மாத்தி மாத்தி பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையில விரைய செலவுகள் வந்திருக்கும். பிள்ளைகளோட அதிகமான ஆர்குமெண்ட் ஏற்பட்டிருக்கும். ஆனா இந்த மாதத்துல 12ஆம் தேதிக்கு மேல இந்த பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். இவ்வளவு நாள் பிள்ளைகளால ஏற்பட்ட மன வருத்தம், பிள்ளைகளோட இருந்த கருத்து வேறுபாடு, பிள்ளைகள் பற்றிய கவலை, பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனை, இதெல்லாம் டோட்டலா சரியாயிடும். இந்த மாதத்துல பிள்ளைகளுக்கு சுபவேஷம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதை மேற்கொள்ளலாம். அதுக்கான வாய்ப்புகள், அதுக்கான முயற்சிகளை இந்த மாதத்துல நீங்க தொடங்கலாம். சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அதே மாதிரி பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை, குழப்பங்களுக்கு 12ஆம் தேதிக்கு மேல
அதுல ஒரு சில சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணி பாருங்க, நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்தது நம்ம பார்க்கிறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சியா இருக்காரு, மாளவிய யோகத்தோட இருக்காரு. பொதுவா கலத்திர ஸ்தானத்துல கலத்திரக்காரகன் சுக்கிரன் இருக்கிறது தோஷமான அமைப்பு தான். ஆனா இந்த மாதத்துல மாளவிய யோகத்தோட இருக்கிறதுனால திருமண முயற்சிகள்ல நல்ல செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த மாதத்துல 26ஆம் தேதிக்குள்ள சுப செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனா குரு பலம் இல்ல. குரு வந்து நமக்கு அஷ்டமத்துல இருக்காரு. குரு வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா 2, 5க்குரிய ஒரு கிரகம். அவர் போயிட்டு அஷ்டமத்துல இருக்கிறது குழப்பம் தான். இப்போ நீங்க வந்து மன ரீதியாவும் நிறைய குழப்பத்துல இருப்பீங்க. அதே மாதிரி ஃபேமிலி உங்களுக்கு பெருசா சப்போர்ட்டிவா இருக்காது. ஃபேமிலிலயும் ஒரு மாதிரியான குழப்பத்தன்மை இருக்கும். ஏன்னா 2ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு போயிடுறாரு. நிறைய பேர் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருப்பாங்க. தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக குடும்பத்தை விட்டு தள்ளி பிரிஞ்சு இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி குடும்பம் சார்ந்த வகையில நிறைய கவலைகள் இருக்கும். இப்ப திருமண முயற்சியில் இறங்குறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு பிடிக்காது. ஆளாளுக்கு ஒண்ணு சொல்லுவாங்க. உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கும். இதுதான் வந்து அஷ்டமத்துல குரு இருக்கும்போது இந்த திருமண முயற்சிகள்ல ஒரு விதமான குழப்பத்தன்மையை கொடுக்குது. ஆனா இந்த மாதத்துல பர்டிகுலரா சுக்கிரன் ஆட்சியா இருக்கிறதுனால சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா நல்ல செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி இந்த லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா வந்து இந்த மாதத்துல 5ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருப்பாரு. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா சுக்கிரன் போயிட்டு 26ஆம் தேதிக்கு மேல அஷ்டமத்துல குருவோட போய் கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. சோ இந்த அமைப்புலாம் வந்து அவ்வளவா சிறப்பு இல்ல. ஆல்ரெடியே லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு மாதிரி மன உளைச்சல், மன வருத்தம், பார்ட்னரால ஒரு மாதிரியான மனக்கவலை இதெல்லாம் மேலோட்டமா இருக்கும். காதல் உறவு வெற்றி அடையுமா இல்ல அது தோல்வியை நோக்கி பயணிக்குதா அப்படிங்கிற மாதிரியான குழப்பம்லாம் மேலோட்டமா இருக்கும். டிஃபால்ட்டா காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் மைனஸ்ல தான் இருக்கு. இந்த மாதத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும். காதல் உறவை ஃபேமிலியில இப்போ ஓபன் அப் பண்றதுக்கு சாதகமான காலகட்டம் இல்ல. கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. கோபமான மனநிலை அதிகமா வரும். அது வாட் எவர் நீங்க எந்த ஏஜ் கேட்டகரியில இருந்தாலும் சரி, கோபமான மனநிலை, விரக்தியான மனநிலை அதிகமா வரும். அதை நீங்க கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். வேற ஆப்ஷனே இல்ல. மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுக்கோங்க. எதையும் ஓவரா திங்க் பண்ணாதீங்க. மைண்டை கொஞ்சம் ஃப்ரீயா வச்சுட்டு டிராவல் பண்ணுங்க. எல்லாமே நமக்கு சுபமாகவும் நல்ல ஒரு மாற்றமாகவும் அமையும். அடுத்தது 9ஆம் இடத்துல அஷ்டமாதிபதி பிளஸ் வந்து லாபாதிபதி. இது வந்து தந்தையால ஒரு வகையில ஆதாயமும் இருக்கும். அதே மாதிரி தந்தையாரோட ஒரு மாதிரி கருத்து போராட்டம் இருக்கும். தந்தையாருக்கு ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி ஸ்டேபிளா இருக்காது. ஹெல்த் ரீதியா ஒரு மாதிரி ட்ரபிள் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து இந்த மாதத்துல 18ஆம் தேதி வரைக்கும் அப்படியே மேலோட்டமா தென்படும். தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் நிதானம், கவனமா இருக்கணும். தந்தையாரோட கருத்து போராட்டம் திடீர்னு ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பொருளாதாரம் சார்ந்த வகையில பண தேவை அதிகமா இருக்கும். மைண்ட் ஃபுல்லா பணம், பொருளாதாரத்தை எப்படியாவது நம்ம பேக்கப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்ல இருப்போம். இந்த மாதம் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துரும். ஏன்னா வந்து லாபாதிபதி நமக்கு பாக்கியத்துல தான் இருக்காரு. அதனால பொருளாதாரம் நமக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிடும். நம்முடைய தேவைகள்லாம் பூர்த்தியாகும். அதே மாதிரி சுக்கிரன் இந்த மாதத்துல ஆட்சியா இருக்கிறதுனால, மாளவிய யோகத்தோட இருக்கிறதுனால நீண்ட நாள் ஆசைகள் இப்ப நிறைவேறும். ரொம்ப நாளா ஒரு பொருள் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு கேஜெட் வாங்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் இந்த மாதத்துல நிறைவேறும். புதுசா ட்ரெஸ் வாங்குறது, ஆடை ஆபரணங்கள் ஏதாச்சும் வாங்குறது, ஒரு சிலருக்கு தங்க அணிகலன்கள் வாங்குறதுக்கான யோகம் அப்படிங்கிறதும் ஏற்படுது. அதனால முதல் 26 நாட்கள்ல உங்களுக்கு தேவையான பொருட்கள், உங்களை மகிழ்விக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் வாங்கி மகிழ்றதுக்கான ஒரு ஏதுவான மாதமா தான் இருக்கு. அடுத்தது மாணவ மாணவிகளுக்கு நம்ம அனலைஸ் பண்ணும்போது புதன் வந்து பாகியத்துல தான் இருக்காரு. சூரியன் வந்து மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல புதனோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகுறாரு. புதனாதித்ய யோகம் ஏற்படுது. 16ஆம் தேதிக்கு மேல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா இப்போதைக்கு மாணவ மாணவிகளுடைய மனநிலை எப்படி இருக்கும்னாக்கா, 4ஆம் இடத்து ராகு படிப்புல ஒரு பற்றில்லாத தன்மையிலேயே எடுத்துட்டு போகும். படிக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா அதுல போக்கஸ் பண்ண முடியாது. நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வரும். இதுதான் இப்போதைக்கு மாணவ மாணவிகளுடைய தன்மை. மனநிலை இப்படிதான் இருக்கும். ஆனா வந்து 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் புதன் இணைவு ஏற்படுறதுனால தேடல்கள் அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும். படிப்புல நல்லா கவனம் செலுத்த முடியும். புதனாதித்ய யோகம் 16ஆம் தேதிக்கு மேல நமக்கு சிறப்பா வேலை செய்யும். குழப்பத்தை குறைச்சுக்கோங்க. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிட்டு உங்களுடைய டைத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவராலா அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, எல்லாமே ஆவரேஜா ஸ்கோர் பண்ணிருக்கு. ஒரு நல்ல ஒரு மாற்றத்துக்கான அடித்தளம் மாளவிய யோகம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். 26ஆம் தேதி வரைக்கும் இந்த அமைப்பு இருக்கு. அதுல பெருசா பிரச்சனையோ, பெருசா மன உளைச்சலோ, பெரிய அளவுல ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் எதுவும் இந்த மாதத்துல இருக்காது. இந்த மாதம் நம்மள அழகா நியூட்ரலா எடுத்துட்டு வந்துரும். உங்களுடைய முயற்சிகள் சிறப்பாக இருக்கும் பட்சத்துல இன்னும் ஒரு சிறப்பான பலன்களை நீங்க அறுவடை செய்யலாம். சோ அந்த அளவுக்கு ஏதுவான மாதமா தான் இருக்கு. வாழ்த்துக்கள். இப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா கிளியரா நம்ம பார்க்கலாம். காலச்சக்கரத்துக்கு 8வது ராசியாக வரக்கூடியது விருச்சகம். விருச்சகத்துக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத டீடெயிலா நம்ம பார்த்துடலாம். முதலாவதா நம்முடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு, குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ராகு. அது மேஜரா ட்ரபிள் இல்ல. ஒரு சில கலக்கங்களை கொடுத்தாலும் அது நமக்கு பெரிய அளவுல குழப்பத்தையும் பிரச்சனையும் கொடுத்துறாது. அடுத்தது நம்மளுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி வக்ர நிலையில இருப்பாரு.
அது ஒரு நல்ல அமைப்பு தான். 3ஆம் அதிபதி 5ல வக்ரம், அது வந்து நமக்கு நிச்சயமா சிறப்பான பலன்களை கொடுக்கும். அடுத்தது நம்ம பார்க்கிறது வந்து அஷ்டமத்துல குரு சுக்கிரன் இணைவு. அசுர குரு தேவகுரு இந்த 2 கிரகமும் இணைகிறது ஒரு குற்றம். ஆனா அஷ்டமத்துல இந்த 2 கிரகமும் இருக்கிறது அட்வைசபிள் இல்ல. அட் சேம் டைம் பார்த்தனா குரு நமக்கு இருக்கிறது டோட்டலா அட்வைசபிள் இல்ல. ஏன்னா நமக்கு குரு வந்து 2 5க்குரிய ஒரு கிரகம், அஷ்டமத்துக்கு போறது குற்றம் தான். அதே சமயத்துல சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் 7 12க்குரிய ஒரு கிரகமா வந்துருவாரு. 12ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு போறது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பு. பொதுவாவே சுக்கிரன் அஷ்டமத்துல இருக்கலாம், அது ஓரளவுக்கு நமக்கு சுப பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். குருவோட கன்ஜக்ஷன்ல இருக்கிறதுனால நீயா நானா அப்படிங்கிற மாதிரியான போட்டித்தன்மையை இந்த இடத்துல இந்த கிரக அமைப்புகள் ஏற்படுத்தும். கிரக யுத்த அமைப்பு ஏற்படும். அது சில சமயங்கள்ல கொடுக்கக்கூடிய யோகமான பலன்களை குறைச்சு கொடுக்கும், வேற ஒண்ணும் கிடையாது. அடுத்து நம்ம பார்க்கிறது 9ஆம் இடத்துல சூரியன் புதன் இணைவு. 10ஆம் அதிபதியான சூரிய பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப நல்ல அமைப்பு. கர்மாதிபதி தர்மஸ்தானத்துல ரொம்ப நல்ல அமைப்பு. அதே மாதிரி புதனோட கன்ஜக்ஷன் புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்துது. கரெக்டா 11ஆம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. சோ அதெல்லாம் ஒரு நல்ல அமைப்பு. புதனாதித்ய யோகம் ரொம்ப சிறப்பா இந்த மாதத்துல வேலை செய்யும். மாணவ மாணவிகளுக்கு இது எக்ஸலண்டா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்கிறது வந்து ஜீவனஸ்தானத்துல கேது. 10ல ஒரு பாவி இருக்கிறது சிறப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதுலயும் கேது பகவான் இருக்கிறது சிறப்பு தான். இருப்பினும் சுமையான அமைப்பை கொடுக்கும். ஆனா அது நமக்கு நல்லதுதான், பெருசா மைனஸ் இல்ல. அடுத்து லாபஸ்தானத்துல செவ்வாய் பொறுத்தவரையும் பார்த்தோம்னா நமக்கு ராசிநாதனா வந்துருவாரு, பிளஸ் 6ஆம் அதிபதியா வந்துருவாரு. அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது யோகமான அமைப்பு தான். பொதுவா 11ஆம் இடத்துல எந்த கிரகம் இருந்தாலும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். ராசிநாதனே 11க்கு போயிருக்கிறதுனால இந்த மாதம் ரொம்ப அற்புதமான மாதமா இருக்கும். அடுத்து டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 11ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு 9ஆம் இடத்திலேயே. அடுத்தது சூரிய பகவான் 16ஆம் தேதி நம்மளுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகிறாரு. கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. பொதுவா 10ஆம் அதிபதி 10லே ஆட்சி ஆகிறது மிகப்பெரிய யோகம். ஆனா கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறது தான் இங்க குழப்பத்தை ஏற்படுத்துது. கேதுவுக்கும் சூரியனுக்கும் சுத்தமா ஆகாது, 2 பகை கிரகங்கள். இந்த இடத்துலயும் பார்த்தோம்னா கிரக யுத்தம் ஏற்படும். ஆனா ஆட்சியா இருக்கிற சூரியன் வெற்றி அடைவார் அப்படிங்கிற விதியின்படி ஆட்சி சூரியனால நமக்கு இந்த மாதத்துல நிச்சயமா நல்ல பலன்கள் 16ஆம் தேதிக்கு மேல ஏற்படும். அடுத்த இந்த மாதத்துல கரெக்டா 20ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி. சுக்கிரன் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு. சோ அது ஒரு நல்ல அமைப்பு. 7ஆம் அதிபதி பாகியத்துக்கு வர்றது ரொம்ப ரொம்ப உத்தமமான அமைப்பு. அதை தொடர்ந்து பார்த்தோம்னா மாதத்தோட கடைசியில கரெக்டா 30ஆம் தேதி புதன் பகவான் நம்முடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் புதன் கேதுவோட கன்ஜக்ஷன் ஆகிறாரு. இதுவும் வந்து ஒரு நல்ல அமைப்பு தான். படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் வந்து இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக அமைப்பு. இப்போ இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம். முதலாவதா நம்முடைய ராசிநாதன் லாபஸ்தானத்துல இருக்காரு. இது இந்த மாதத்துல எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை ஒரு தன்னிறைவை கொடுத்துரும். பொருளாதாரம் சார்ந்த வகையில ஒரு அற்புதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். பண தேவை அதிகமாக இருந்தாலும் உங்களுடைய மனமானது ஓரளவுக்கு நிவர்த்தி அடையும், திருப்தி அடையும். அந்த அளவுக்கு பொருளாதாரம் நமக்கு கிடைச்சிடும். வெளியில கொடுத்த பணம் இப்ப கைக்கு வரும். கடன் பிரச்சனையில இருக்கிறவங்க இப்ப கடனை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல. உங்களுடைய கடன் சுமைகள் குறையும். கடன் பிரச்சனைகள் இருக்கீங்கன்னா கடன் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து வெளில வர ஒரு ஏதுவான மாதமா இந்த மாதம் இருக்கும். இந்த கடன் சுமையெல்லாம் கட்டி முடிப்பீங்க, இந்த சுமையெல்லாம் குறைப்பீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ரொம்ப ஃபேவரா இருக்கு. அடுத்த மூத்த சகோதரத்துவத்தால ஆதாயம் ஏற்படும். மூத்த சகோதரத்துவம் சார்ந்த வகையில நிறைய சப்போர்ட் கிடைக்கும் இந்த மாதத்துல. அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும், அந்த ஆசையை இப்ப நிறைவேற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க. அந்த முயற்சி வெற்றியை தரும். எனவே லாபஸ்தானத்துல இருக்கிற செவ்வாய் பொருளாதார வரவு, பொருளாதார ரீதியா ஒரு தன்னிறைவு, பொருளாதார மாற்றம் இதெல்லாம் சிறப்பான முறையில கொடுத்துரும். அடுத்தது 10ஆம் இடத்துல இருக்கிற கேது தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில இருந்த குழப்பங்களுக்கு ஓரளவுக்கு நிவர்த்தியை கொடுத்துரும். போன மாதத்துல இருந்த குழப்பம் இந்த மாதத்துல சரியாகும். எதை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தெளிவு கிடைக்கும். இருப்பினும் 10ல கேது இருக்கும்போது பணிச்சுமை அதிகமா இருக்கும். நிறைய பேருக்கு வந்து பார்த்தோம்னா உத்தியோகம் தொழில வந்துட்டு ஒரு மாதிரியான விரக்தி தன்மையை மேலோட்டமா கொடுக்கும். நம்ம படிச்ச படிப்பு ஒன்னா இருக்கும், நம்ம பார்த்துட்டு இருக்க வேலை ஒன்னா இருக்கும். ஏதோ ஒரு விதத்துல ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருந்துச்சுன்னா அதுல ஒரு பாதி இது பார்த்தோம்னா அன்கம்ஃபர்டபுளான ஒரு மனநிலை கொடுக்கும். ஆனா பரவாயில்ல, 10ல பாவி இருக்கிறதுனால உங்களை இயங்க வச்சுக்கிட்டே இருக்கும். தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில உங்களை இயங்க வச்சுக்கிட்டே இருக்கும். உத்தியோகம் இல்லாதவங்க உத்தியோக வாய்ப்பு சிறப்பான முறையில் இந்த மாதத்துல கிடைச்சிரும். அதே மாதிரி தொழில் இல்லாதவங்களுக்கு தொழில் தொடங்குறதுக்கான சிந்தனை மனநிலை இப்ப அதிகமா ஊற்றெடுக்க ஆரம்பிக்கும். ஏதாச்சும் இன்வெஸ்ட் பண்ணணும், ஏதாச்சும் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு மைண்ட் செட் அப்படியே தூண்டிட்டே இருக்கும். ஸ்டார்ட் பண்ணலாம், உங்களுடைய பிசினஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஹைலி இன்வெஸ்ட்மெண்டா இருக்கக்கூடாது, ரொம்ப லோ லெவல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். மற்றபடி உங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆல்ரெடி ஒரு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு தொழில் உத்தியோகம் இந்த மாதத்துல ஸ்மூத்தா அப்படியே போயிடும். இது பிரச்சனைகள் மேஜரா இருக்காது. அதுலயும் இந்த மாதத்துல
சூரியன் வந்து பாகிய ஸ்தானத்துல, அடுத்தது வந்து பார்த்தோம்னா சூரியன் ஜீவன ஸ்தானத்திலே ஆட்சி ஆகிற அமைப்பு, தொழில் உத்தியோகத்துல சம்பள உயர்வு, பதவி உயர்வு, ஒரு அங்கீகாரமான அமைப்பு, இதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும். அதே சமயத்துல இந்த மாதத்துல மேல அதிகாரிகள், உங்களுடைய முதலாளி, நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா உங்களுடைய தொழிலாளி, இவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அவங்க மேல எல்லாம் கோவப்படக்கூடாது, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறக்கூடாது. சோ அதுல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லது. மற்றபடி பெருசா பிரச்சனைகள் இல்ல, எல்லாம் அப்படியே ஸ்மூத்தா நியூட்ரலா எடுத்துட்டு வந்துரும். அடுத்தது 4th ஹவுஸ்ல ராகு. போன மாதத்துல பார்த்த மாதிரி 4ஆம் இடத்து ராகு பொதுவா பார்த்தோம்னா தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள வருத்தத்தை கொடுக்கும். குரு பார்வையில இருக்கிறதுனால இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு அப்படியே நியூட்ரலா இருக்கும். தாயாரோட மன வருத்தம் இருக்கும். ஆனா இப்ப தாயாரை விட்டு பிரிஞ்சு தூரமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில் நிமித்தமாக, உத்தியோக நிமித்தமாக தாயாரை விட்டு பிரிந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாயார் சார்ந்த வகையில வருத்தம், கவலைகள்லாம் இருக்கும். தாயாருக்கு ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள் வந்துகிட்டே இருக்கும். அது 4th ஹவுஸ் ராகு டிஃபால்ட்டா கொடுக்கும். அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய மன ஆரோக்கியம் ஒரு மாதிரி பாதிக்கப்பட்ட நிலையிலேயே இருக்கும். மனசு எதையே தேடும், ஆனா என்னன்னு தெரியாது, புரியாத புதிராக இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி சோர்வா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஹெல்த் வந்து ஏதோ டயர்டா இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். அதை வந்து 4th ஹவுஸ் ராகு கொடுத்துரும். அதே மாதிரி இந்த வண்டி வாகனம் சார்ந்த வகையில ஒரு சில மாற்றங்கள் இந்த மாதத்துல மேலோட்டமா ஏற்படும். பைக்கை சேஞ்ச் பண்றது, இல்லைன்னா காரை சேஞ்ச் பண்றது, அப்படி இல்லைனாக்கா இந்த வண்டி வாகனத்துல ஏதாச்சும் பழுதுபார்த்தல் சார்ந்த வகையில செலவு ஏற்படுறது. சோ இது இந்த மாதத்துல அப்படியே மேலோட்டமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது 5ஆம் இடத்துல சனி வக்ரம். இது ஒரு நல்ல அமைப்பு. பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்த வருத்தம், கவலை, குழப்பம், பிள்ளைகளோட ஏற்பட்ட மனஸ்தாபங்கள், இதெல்லாம் இப்ப சரியாகும். பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதுவும் இப்ப சரியாகும். பிள்ளைகள் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வருத்தம் இருந்துச்சுன்னா இப்போ உங்களுடைய சொல் பேச்சை கேட்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க பிள்ளைகள். சோ அந்த மாதிரி பிள்ளைகள் சார்ந்த வகையில் இருந்த வருத்தம்லாம் சரியாகும். குழந்தை பாகியம் இல்லாதவங்களுக்கு இந்த மாதத்துல குழந்தை பாகியத்துல நல்ல செய்தி கிடைச்சிடும். போன மாதத்தோட கண்டினியூஷன் இந்த மாதத்துல சிறப்பான முறையில் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். உங்களுடைய முயற்சிகளை செய்யுங்க, குழந்தை பாகியத்துல நல்ல செய்திகள் கிடைக்கும். ராகு 4ஆம் இடத்துல இருக்கும்போது பொதுவா பார்த்தோன்னா அலைச்சல் அதிகமா கொடுக்கும். பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றவங்க இந்த வண்டி வாகனத்துல அதிகமா அலையாதீங்க, அதிகமா டிராவல் பண்ணாதீங்க. அதே மாதிரி ஹெல்த்தியா சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனை இப்ப அதிகமா இருக்கும். டயத்துக்கு சாப்பிட்டுட்டு டயத்துக்கு தூங்குங்க, மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. டிராவலிங் எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நீங்க கொஞ்சம் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா குழந்தை பாகியம் சார்ந்த வகையில ஒரு சில மருத்துவ செலவுகளின் அடிப்படையில சுப செய்திகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். அடுத்த பூர்வீக சொத்து, குலதெய்வம் சார்ந்த வகையில இருந்த தடை தாமதம், இதெல்லாம் இப்ப சரியாகும். பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சம் இருக்கு. அடுத்த அந்த காதல் உறவுல இருந்த குழப்பம், வருத்தம், கவலை, அதெல்லாம் இப்போ ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும். அந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு குறையும். இருப்பினும் 5ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால அது அப்படியே மேலோட்டமா ஏதோ ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள உங்களை உறுத்திட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா 5ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால என்னதான் வந்து மேலோட்டமா சரியாகிற மாதிரி இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி காயம் இருந்துகிட்டே இருக்கும். அது வந்து இந்த குரு பயிற்சி வரைக்கும் டிஃபால்ட்டா இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் பொறுமை தேவை, நிதானம் தேவை. அதை மட்டும் நீங்க கொஞ்சம் கடைபிடிச்சுக்கிறது நல்லது. அவசர முடிவுகள் எதுலையும் எடுக்கக்கூடாது, உணர்ச்சி வசப்படக்கூடாது. அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்து நம்ம பாக்குறது குரு சுக்கிரன் இணைவு. 12ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு போறது யோகமான அமைப்பு தான். 7ஆம் அதிபதி அஷ்டமத்துக்கு வர்றது கொஞ்சம் குற்றமான அமைப்பு. இந்த மாதத்தை பொறுத்தவரையும் ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அஷ்டம குரு நடக்குது, அது உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாச்சும் ட்ரபிள கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஹெல்த்ல ஒரு ஸ்டேபிளான ஒரு சிச்சுவேஷனை கொடுக்காது. அதனால ஹெல்த்ல கொஞ்சம் டிஃபால்ட்டா கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது வந்து உடைய கழிவு நீக்க உறுப்புகள், வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. காரசாரமான உணவுகளை இந்த மாதத்துல கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. அடுத்தது உங்களுடைய தோல் சம்பந்தப்பட்ட விஷயம், ஸ்கின் டிசீஸ் ஏதாச்சும் வரது வாய்ப்பு இருக்கு. உடைய தோல், உடைய மார்பக பகுதிகள், சோ இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதுல ஏதாச்சும் வலிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி இந்த தொடை பகுதி, இடுப்புக்கு கீழே இருக்கிற பகுதிகளில் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. கேது வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால கால் வலி அதிகமா இருக்கும். கால் வீக்கமாகிறது, கால்ல ஏதாச்சும் வலி அடிக்கடி இருக்கிறது. இதெல்லாம் டிஃபால்ட்டா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல எல்லாம் கொஞ்சம் நம்ம கவனமா இருக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பாக்குறது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் திருமண முயற்சியில இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையா செயல்படுறது நல்லது. ஏன்னா சனி வந்து வக்ரமாகி 7ஆம் இடத்தை பாக்குறாரு. அது ஓரளவுக்கு நல்ல அமைப்பு தான். சனியுடைய பார்வை இப்ப குன்றிய நிலையில இருக்கு. சனியுடைய பாதிப்புகள் இருக்காது. ஆனா 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல, அது ஒரு நல்ல அமைப்பு இல்ல. முடிவு எடுக்கிறதுல ஒரு சில திணறல் இருக்கும். அல்ல இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றது நல்லது. அப்படி எல்லாம் உங்களுடைய ஸ்டார்ட் அப்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க, முயற்சிகளை தொடருங்க. முக்கியமான முடிவுகள், முக்கியமான மாற்றங்களை இப்ப எடுக்க வேண்டாம். அதை மட்டும் நீங்க கொஞ்சம் தள்ளி வச்சு பண்றது நல்லது. அடுத்தது நம்ம பாக்குறது வந்து திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல, சனியுடைய பார்வை 7ஆம் இடத்துல. வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள நிறைய மன வருத்தம், மனக்கவலை எல்லாம் இருக்கும். பொதுவா சனி பார்வை 7ல பதியும் போதே பார்த்தோம்னா நிறைய மன வருத்தம், கவலைகளை கொடுத்துருது. வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும். அதே மாதிரி அதிகமான ஆர்குமெண்ட் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். வாழ்க்கை துணையோட அதிகமா ஆர்குமெண்ட் ஆயிட்டே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ சனி வக்ரம் ஆயிருக்கிறதுனால எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். ஆனா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி அஷ்டமத்துல இருக்கிறதுனால வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், அவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், இதெல்லாம் கொஞ்சம் கவனமா நிதானமா இருக்கிறது நல்லது.
இருக்காது. வாழ்க்கை துணை மேல அதிகமான கோப உணர்வு வரதுக்குலாம் வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் பண்ணி நம்ம டிராவல் பண்றது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் சூரியன் புதன் இணைவு ரொம்ப நல்லா இருக்கு. மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் ஆட்சி, மேலும் புதனும் அதோட கன்ஜெக்ஷன் ஆயிடுறாரு. படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், அதே மாதிரி இந்த ஆராய்ச்சி துறை சார்ந்த வகையில படிக்கிறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்கும். படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பெருசா ட்ரபிள் இருக்காது. மாணவ மாணவிகள் படிப்புல இருந்த கவனச்சிதறல், மன வருத்தமான சூழ்நிலை இதெல்லாம் இப்ப சரியாகும். ராகு 4ஆம் இடத்துல இருந்து ஒரு மாதிரி நம்மள தொடர்ச்சியா படுத்தி எடுப்பாரு. மைண்ட ஒரு விஷயத்துல தொடர்ச்சியா நம்மளால கான்சென்ட்ரேஷன் செலுத்த முடியாது. அது ஏதாச்சும் ஒரு மாதிரி டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டே இருக்கும். அதுதான் 4th ஹவுஸ் ராகு கொடுக்கும். படிப்புல பற்றில்லாத தன்மையை கொடுக்கும். ஏதோ கடமைக்கு படிக்கிறோங்கிற மாதிரியான மனநிலை கொடுக்கும். இது 4th ஹவுஸ் ராகு கொடுக்கும். சூரியன் புதன் இணைவு, சூரியன் புதன் கேது இணைவு, அல்ல சூரியன் ஆட்சி, இதெல்லாம் அந்த மாதத்துல ஏற்படுறதுனால படிப்புல ஒரு மாதிரி பற்றுத்தன்மை அதிகரிக்கும். படிப்பு சம்பந்தமான விஷயங்கள்ல சிந்தனைகள் அதிகரிக்கும். படிக்கணும், நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அடுத்தது தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்த வரைக்கும் தந்தையாருடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அது இந்த மாதத்துல கரெக்டா 16ஆம் தேதிக்கு மேல சரியாகும். தந்தையாரோட ஏற்பட்ட மனஸ்தாபம், மன வருத்தம் இதெல்லாம் 16ஆம் தேதிக்கு மேல சரியாயிடும். அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி இந்த மாதத்துல குடும்ப வாழ்க்கையில இருந்த மன வருத்தம், குடும்ப உறுப்பினர்களோட ஏற்பட்ட மன வருத்தம் அதெல்லாம் அப்படியே சரியாக ஆரம்பிக்கும். ஏன்னா சனி பார்வை அப்படிங்கிறது கொஞ்சம் மங்கிய நிலையில இருக்கு. சனி வக்ரம் ஆயிருக்கிறதுனால குடும்பத்துல இருந்த குழப்பம், கலக்கம், வருத்தம் இதெல்லாம் சரியாகும். குடும்பத்துல அதிகமான ஆர்குமெண்ட்லாம் இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்கள்ல, அதெல்லாம் இந்த மாதத்துல டோட்டலா குறையும். அதுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப சிறப்பா இருக்கு. ஓவரால் அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப மாற்றங்கள் உண்டு. ஆனா வாழ்க்கை துணை, திருமண முயற்சி, அதே மாதிரி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இது சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுபத்துவமா தான் இருக்கு. மற்ற விஷயங்கள்லாம் அப்படியே குழம்பி உங்களுக்கு சாதகமா முடிஞ்சிடும். அதுல தேவையில்லாத யோசனை எல்லாம் விட்டுட்டு மைண்டை ரிலாக்ஸா வச்சு டிராவல் பண்ணுங்க. அது உங்களுக்கு சுபமான நல்ல ஒரு மாற்றமான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான். இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள், உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும். உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு, ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரசியான ப்ரெடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம். உங்களுக்கு நல்ல தசை நடக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க. நல்ல தசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தால ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃப்ளூயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது. தைரியமா இந்த விஷயத்திலயும் நீங்க இறங்கலாம். அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும். சோ இதை தான் நீங்க சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும். தசா புக்தி பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு, ஒரு புரிதல் கிடைக்கும். அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி, லக்னம், நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீடைலா ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டைம் போது அதை செக் பண்ணி பாருங்க. உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமா உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா நம்முடைய சேனல் அவைலபிளா இருக்கு. ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்க செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். நன்றி.